தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரான EVKS இளங்கோவன் காலமானார். சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சு திணறல் காரணமாக 1 மாதத்துக்கும் மேலாக சிகிச்சை, வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளித்தும் 75வது வயதில் காலமானார் EVKS இளங்கோவன். EVKS இளங்கோவன் உடலுக்கு சென்னையில் நாளை இறுதிச் சடங்கு. ராமவரம் மின்மயானத்தில் உடலை தகனம் செய்வதற்கு உறவினர்கள் ஏற்பாடு. EVKS இளங்கோவன் மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல். தந்தை பெரியாரின் சிந்தனை மற்றும் காங்கிரசின் கொள்கைகளில் உறுதியாக இருந்தவர் என ராகுல் காந்தி புகழாரம். EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு ஆறுதல். EVKS இளங்கோவன் மறைவுக்கு வைகோ, ராமதாஸ், பாலகிருஷ்ணன், எல். முருகன் ஆகியோர் இரங்கல். ஒன்றாக இணைந்து அரசியல் களப்பணியாற்றியதை நினைவு கூர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகளும் அஞ்சலி. புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தேன். இருவரும் இணைந்து செயல்பட்டோம். குடும்பத்தோடு நெருங்கிய நட்பு கொண்ட ஒரு நண்பரை நான் இழந்திருக்கிறேன். பல்வேறு பொறுப்புகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக உயரும் அனைத்து தருணங்களிலும் நாங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவராக இருந்து பணியாற்றிய தருணங்களை நினைத்து பார்க்கிறேன். EVKS இளங்கோவன் மறைவுக்கு செல்வ பெருந்தகை, திருமாவளவன், அன்புமணி ஆகியோர் இரங்கல். EVKS இளங்கோவனின் மறைவுச் செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS அறிக்கை. EVKS இளங்கோவன் மறைவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல். EVKS இளங்கோவன் காலமான செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாகவும் பதிவு. ஈரோட்டில் உள்ள EVKS இளங்கோவன் வீட்டில் அவரது உருவப்படத்திற்கு கண்ணீர் மல்க உறவினர்கள் அஞ்சலி. தொகுதி MLAவுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் விதமாக பெரியார் நகர் பகுதியில் கடைகளை அடைத்த வணிகர்கள். வரும் 18ஆம் தேதி சென்னையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட திமுக தலைமை செயற்குழு கூட்டம் ஒத்திவைப்பு. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என திமுக தலைமை அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிறுவன் கொலையில் கருப்புசாமி என்ற ஆட்டோ டிரைவர் கைது. வீட்டருகில் வசித்து வந்த நபர் சிறுவனை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி கொலை செய்ததாக தகவல். அந்தமான் கடல் பகுதியில் உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைய வாய்ப்பு. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. கடலூர், மயிலாடுதுறை, நாகை,
திருவாரூர் மாவட்டங்களில் வருகிற 17ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட். 18ஆம் தேதியன்று விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 6000 கன அடியாக நீர் திறப்பு அதிகரிப்பு. அடையாறு ஆற்றங்கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. புழல் ஏரியிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 1000 கனஅடியாக அதிகரிப்பு. ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் கூடுதலாக நீர் திறப்பு. பூண்டி சத்தியமூர்த்தி ஏரிக்கு வரும் நீரின் அளவு 10,300 கனஅடியாக குறைந்தது. வினாடிக்கு 16,500 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கரைபுரளும் வெள்ளம். பலத்த மழை பெய்த நிலையில் இரு கரைகளையும் தொட்டு செல்கிறது. நெல்லையில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்களை சூழ்ந்தது வெள்ளம். தாமிரபரணி ஆறு கரைபுரண்டு ஓடியதால் விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்த ட்ரோன் காட்சி. தொடர் வெள்ளப்பெருக்கால் ஆக்ரோஷமாக பாயும் குற்றாலம் பேரருவி. மலையிலிருந்து தண்ணீர் பெருவெள்ளமாக கொட்டுகிறது. குற்றாலம் மெயின் அருவியிலிருந்து யானையின் சடலம் கீழே விழுந்ததாக கூறப்படுவதால் அதிர்ச்சி. வெள்ளப்பெருக்கின் காரணமாக அடித்து வரப்பட்ட யானை அருவியிலிருந்து விழுந்ததாக தகவல். தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழையால் 2 விமானங்கள் சென்னை திரும்பின. மோசமான வானிலை காரணமாக தூத்துக்குடி செல்ல வேண்டிய விமானம் ரத்து. திருச்செந்தூரை அடுத்த புன்னகாயல் பகுதியை சூழ்ந்த மழை வெள்ளம். தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடம் முழுவதும் பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாமிரபரணி ஆற்றின் தரைமட்ட பாலம் முழுகியது. 2வது நாளாக முழுகடித்து செல்லும் மழைநீரால் போக்குவரத்து துண்டிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மழை வெள்ளத்தில் காரோடு அடித்து செல்லப்பட்ட தனியார் நிறுவன ஊழியர் ஜேசிபி இயந்திரம் மூலமாக பத்திரமாக மீட்டனர் இளைஞர்கள். தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் மழை வெள்ள மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. காணொலி காட்சி வாயிலாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திண்டிவனம் நரசிம்ம பெருமாள் கோவிலை சூழ்ந்த வெள்ளம். தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை.
விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் வெள்ள நிவாரண நிதி பெறுவதற்காக முண்டியடித்த மக்கள் கூட்டம். நியாய விலைக் கடையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. காரைக்குடி அருகே பாம்பாற்றில் கட்டப்பட்டிருந்த தற்காலிக பாலம் உடைந்தது. நெம்மேனியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிப்பு. திருச்சி மாநகர பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்கும் மழைநீர். குமரன் நகர், பேங்கர்ஸ் காலனி பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தஞ்சையில் பெய்த தொடர் கனமழையால் கடல் போல் மாறிய விளைநிலங்கள். 1500 ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் பயிர்கள் பாதிப்பு. கடலூர் மாவட்டம் கீழ்வன்னியூர் கிராமத்தில் இடுப்பளவுக்கு சூழ்ந்திருக்கும் தண்ணீர். வீராணம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் கீழ்வன்னியூர் மக்கள் அவதி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணி. டிராக்டர் மூலம் மக்களை மீட்கும் பணியில் அதிகாரிகளுடன் இணைந்து ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர். கொடைக்கானல் மலைப்பாதையில் 3 நாட்களாக இடைவிடாமல் தொடரும் கனமழை. வில்பட்டி பிரதான சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தேனி மாவட்டம் போடிமெட்டு மலை சாலையில் கடும் பனிமூட்டம். ஏற்கனவே பாறையும் சரிந்ததால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்ல அறிவுறுத்தல். சென்னை விருகம்பாக்கம் அருகே மழைநீர் வடிகால் கால்வாயில் தவறி விழுந்த பெண். ஜேசிபி இயந்திரம் மூலமாக பத்திரமாக மீட்ட காவல்துறை. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்கள் விரும்பும் பட்சத்தில் மாற்று இடத்தில் வீடு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 57,120 ரூபாய்க்கு விற்பனை.
அரசமைப்பு சட்டத்திற்கு இந்திய தன்மை என எதுவும் இல்லை என கூறியவர் சாவர்கர். அரசமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனுஸ்மிருதியை நாட்டை வழிநடத்த வேண்டும் என சாவர்கர் கூறியதையும் சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி உரை. These are the words of Savarkar. Mr. Savarkar has clearly stated in his writings that there is nothing Indian about our constitution. அரசமைப்பு சட்டமல்ல, மனுஸ்மிருதிதான் நாட்டை ஆள வேண்டும் என சாவர்கர் கூறியதை பாஜகவினர் ஏற்கிறார்களா? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என பாஜகவினர் கூறினால் அது சாவர்கர் அவமதிப்பதாகும் எனவும் ராகுல் காந்தி மக்களவையில் உரை. The constitution. But I want to ask you, do you stand by your leader's words? Do you support your leader's words? Because when you speak in parliament about protecting the constitution, you are ridiculing Savarkar. You are abusing Savarkar. You are defaming Savarkar. தமிழ்நாடு என்றால் பெரியார், கர்நாடகா என்றால் பசவண்ணா, மகாராஷ்டிரா என்றால் அம்பேத்கர், குஜராத் என்றால் காந்தி. சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டவர்களே தங்களுக்கு முன்மாதிரி என ராகுல் காந்தி திட்டமிட்டார். If you ask us Tamil Nadu, we will tell you Periyar. If you ask us Karnataka, we will say Basavanna. If you ask us Maharashtra, we will say Phule ji, Ambedkar ji. If you ask us Gujarat, we will say Mahatma Gandhi. பஞ்சாப், ஹரியானா எல்லையில் திரண்டிருக்கும் விவசாயிகள் மீது மீண்டும் கண்ணீர் புகைகுண்டு வீச்சு. டெல்லி நோக்கி பேரணி செல்வதற்காக முன்னேறிய போது தண்ணீரையும் பீச்சியடித்த போலீசார். டெல்லி நோக்கிய போராட்ட பயணத்தை மீண்டும் ஒத்திவைத்த விவசாயிகள். போலீசார் நடவடிக்கையில் விவசாயிகள் 18 பேர் வரை காயமடைந்திருப்பதாக தகவல். பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை வழக்கில் ஆர்ஜிகர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷுக்கு ஜாமீன் வழங்கியதற்கு எதிர்ப்பு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஜூனியர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இணைந்து சிபிஐ அலுவலகம் முன்பாக திரண்டு போராட்டம். பயிற்சி பெண் மருத்துவரின் பாலியல் கொலை வழக்கில் ஆட்சிகர் மருத்துவமனை முன்னாள் முதல்வருக்கு ஜாமீன் வழங்கியதால் கொந்தளிப்பு. நீதி வழங்காமல் ஜாமீன் வழங்கி இருப்பதாக கூறி மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் காங்கிரஸ் கட்சியினர் திரண்டு போராட்டம். இமாச்சல பிரதேச மாநிலம் மனாலி அருகே பனிப்படர்ந்துள்ளதால் சறுக்கும் சாலைகள். கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் சறுக்கியதில் ஓட்டுநர் கீழே குதித்து உயிர் தப்பிய பதைப்பதைப்பூட்டும் காட்சி. சுற்றுலா பயணிகளின் சொர்க்க பூமியாக மாறிய ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் நகரம். மலைப்பகுதிகள் முழுவதும் பனிப்படர்ந்து காட்சியளிப்பதால் குடும்பத்துடன் உற்சாகம். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி அகாடமியில் பயிற்சி நிறைவு விழா. ராணுவ அதிகாரிகளாக பணியில் சேரவுள்ள வீரர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் மலர்தூவி வாழ்த்து.
சிறையிலிருந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு சென்ற நடிகர் அல்லு அர்ஜுன். பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழித்த குடும்பத்தார். நடிகர் அல்லு அர்ஜுனை அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று சந்தித்தார் விஜய் தேவரகுண்டா. சிறையிலிருந்து ஜாமீனில் வெளிவந்த நிலையில் ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் சந்திப்பு. நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு தெலுங்கு திரையுலகம் ஆதரவு. நானி, ராணா, இயக்குனர் சுகுமார் ஆகியோர் நேரில் சந்திப்பு.